கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஒரு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம், கிறிஸ்தவர்கள் அதிகமாய் தியானிக்கிற, அறிந்திருக்கிற, மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு வசனம், ஒரு அதிகாரம். இந்த முதல் வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்முடைய மெய்ப்பராகவும் நம்மை அவருடைய மந்தையின் ஆடுகளாகவும் தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாம் அவரை பின்பற்ற முடியும். இந்த வசனத்துல தேவஜனங்களாகிய நாம் அதிகமாய் கவனம் செலுத்துகிற ஒரு காரியம், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு குறையும் வராது, ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் வராது அப்படிங்கிற காரியத்தை நாம் அதிகமாய் தியானிப்போம். ஆனா முதலாவது நாம் தியானிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் அவருடைய மந்தையில் உள்ள ஆடாக இருக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணணும்? என் மெய்ப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுத்து, அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் என் மெய்ப்பரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றணும். இதுதான் அந்த வசனத்தின் துவக்கத்தின் மறைபொருள். அவர் என்னுடைய மெய்ப்பன். மெய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுதான் பத்திரமாய் மெய்ப்பனால் போஷிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அதற்கு தான் ஒரு தாழ்ச்சியும் குறைவும் கிடையாது. ஆனா சும்மா மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்துவிட்டு கர்த்தரின் மெய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் நிச்சயமா இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் குறைவு வரும், தாழ்ச்சி வரும். உடனே அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் என்னை கைவிட்டான்னு சொல்லி அவன் பின்மாறி போவான். தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு மதீனமான கிரியை நடப்பிக்க அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நம்மை அவர் எப்படி பார்க்கிறார், நாம் அவரை எப்படி பார்க்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தரின் நினைவுகளை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமேயானால் நம்மால் என்ன பண்ண முடியும்? அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழும் பொழுது நமக்கு தாழ்ச்சி வராது, நமக்கு குறைவு வராது. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துவார். அப்போ அந்த காரியத்தை, கர்த்தருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொண்டு வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமேனால் கர்த்தர் அதற்கென நமக்கு அருளின பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை நமக்கு தெரியப்படுத்தணும். இதை தாவீதின் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். தாவீதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார்? கர்த்தருடைய மன விருப்பங்களை தாவீதுக்கு தெரியப்படுத்தினார். அது நிமித்தம் கர்த்தரின் மன விருப்பங்களை அறிந்து கொண்டு தாவீது செயல்பட்டது நிமித்தம் தாவீது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சாட்சிதான், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? அவன் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதுதான் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற பிரதானமான சத்தியம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கென அருளப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள் இருந்து அவர் செயல்பட, கர்த்தரின் மன விருப்பங்களை நமக்கு தெரியப்படுத்த, நம்மை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் உருவாக்க அவர் விருப்பமாய் இருக்கிறார். அவர் நம்மீது வைராக்கியமாய் இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்பட தேவ ஜனமே ஆவியானவரின் சத்தத்திற்கு செவிகொடு. உனக்குள் இருக்கிற ஆவியானவரை பாவ கிரியைகளின் நிமித்தம் துக்கப்படுத்தாதே. உன் மனமும் மாமிசம் விரும்புகிற கிரியைகளை செய்து துக்கப்படுத்தாதே. அவர் உன்னிலே வேதனையோடு செயல்பட, வேதனையோடு அமர்ந்திருக்க, அப்படிப்பட்ட நிலையில் உன் வாழ்க்கை மாற நீ பாவத்திற்கு இடம் கொடுக்காதே. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நம்முடைய மெய்ப்பன், அவருடைய விருப்பம் அறிந்து, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து, அவர் நமக்கென நியமித்த பாதையை அறிந்து, அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்ந்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவரை நம்மை குறித்து சாட்சி சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற, கர்த்தரின் நினைவுகளை அறிந்து கொண்டு அவர் விருப்பத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்பட, அவருடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்த அவர் நமக்கென அருளின பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட, வசனத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நமக்கு காண்பித்தந்து நம்மை அந்த வழியை நடத்தும்படி அவர் நம்மை பலப்படுத்த, நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாய் இருந்து எந்த குறைவும் தாழ்ச்சியும் இல்லாதபடிக்கு சம்பூர்ணமாய், பரிபூர்ணமாய், எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவானவர்களாய், கர்த்தரின் பார்வையில் அவருக்கு பிரியமானவர்களாய்
நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கவும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை மகிமைப்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். சொன்ன கர்த்தர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.